ஒரு அரசியல் மாநாடோ இல்ல ஒரு கட்சி மீட்டிங்கோ நடந்தா அதை எப்படி விளம்பரப்படுத்துவீங்க? விளம்பரப்படுத்துறதுன்னா விளம்பரப்படுத்துறதுன்னா அந்த கட்சி மீட்டிங் இங்க நடக்குது அப்படின்னு எப்படி எல்லாருக்கும் தெரிய வைப்பீங்க? முன்னையெல்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ம். டிவி வந்த புதுசில் நானே கட்சி வச்சுருந்தேன். டிவி வந்த புதுசில் அப்போ வந்து முத ராஜ் டிவி தான் வந்துச்சு, சன் டிவிலாம் வர்றதுக்கு முன்னாடி. ஸோ ராஜ் டிவியில் ஸ்லாட் வாங்கிடுவேன். வாரத்துக்கு ஒரு 1/2 hour ஸ்லாட்டு. அந்த 1/2 hourல அவங்க எடுத்துக்கிட்டு நமக்கு கொடுக்கறது மொத்தமே 18 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. அந்த 18 நிமிஷத்தில் யாராவது ஒரு சினிமா நடிகையை யாராவது கூப்பிட்டு வந்து வச்சு அவங்க நம்ம மாநாடை பற்றி கேள்வி கேட்க சொல்லி அதை பற்றி சொல்லி இந்த மாதிரி எல்லாம் விளம்பர படங்களை பண்ணிக்க வேண்டியதா? ஆமாம், நம்மளாம் விளம்பர படம் போடுவோம். அதை பார்த்துட்டு சரி இத்தனாந்தேதி இங்கே நடக்குதுன்னு வருவாங்க. பேப்பரில் அறிக்கை கொடுப்போம், பேப்பரில் விளம்பரமும் கொடுப்போம். நான்லாம் தினமலர் பேப்பரில் 1/4 பேஜ் ரெகுலராக கொடுத்துட்டே இருப்பேன். சரி, ஓகே. இது அறிமுகம் இல்லாத ஒரு கட்சிக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் வழக்கம் தான். நம்ம ஸ்லாட் வாங்குறது இதெல்லாம் 75 ஆண்டுகள் கடந்த கட்சி, 50 ஆண்டுகாலம் ஆண்ட கட்சி, இந்த கட்சிக்கு விளம்பரம் எப்படி படுத்தணும்? விளம்பரம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இல்லை ஒரு போஸ்டர் அடிக்கலாம், இல்லை ஒரு பேனர் அடிக்கலாமா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் பல்லு விளக்கத்தான் பல்லு சுத்தமாகும். பல்லு விளக்காம விட்டேன்னா ஊத்தையா போய் பல்லு கீழே விழுந்துடும். அதே மாதிரி நீ குளிக்கத்தான் உடம்புல இருக்க அழுக்குகள்லாம் போய் உனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஒரு ஃபீலிங் வரும். அது மாதிரி நாங்கள் வந்து மக்கள்கிட்ட திரும்ப ஒரு டிவியில் இதில் பேப்பரில் எல்லாத்துலேயும் நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கத்தான் மக்கள் மனசில் நாங்கள் நிற்போம். விளம்பரம் எந்த அளவுக்கு விளம்பரம்னா இன்னைக்கு விளம்பரம் தான் இன்னைக்கு அரசியலே. இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன் காமாட்சி நாயுடியாவுக்கு, நீங்கள் கேட்டிங்களா கேட்கலன்னு தெரில. முதல்வர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பலர் வந்து இது திராவிட மாடல் ஆட்சி இல்லை, விளம்பர மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கேட்டீங்க பார்த்து. அதனால ஒன்றும் தப்பு இல்லையே, விளம்பரம் தான். திராவிட மாடலை நாங்கள் விளம்பரம் படுத்துகிறோம். விளம்பரம் தான், ஃபோட்டோ ஷூட்டு தான். ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்கிறவங்க அவனுக்கு அறிவு இருந்தால் அவன் சொல்ல மாட்டான். ஏன்னா அவர் போகிற வழியில் வர்ற வழியில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதை போய் ஃபோட்டோ ஷூட்டுனாக்கா இப்போ நீ கூட இப்போ இது இன்டர்வியூ முடித்தோடனே ஐயா ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுங்கம்பைங்க, அதுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்கிறதா? இதெல்லாம் தப்பு கண்ணு. விளம்பரப்படுத்துகிறோம். இப்போ நாங்கள் திராவிட மாடலை பற்றி மாடல்னு சொன்னால் அது உன் மனசில் நிற்கிறதுனா எப்படி நிற்கிது? விளம்பரப்படுத்துனதுலாம் நிற்கிது, விளம்பரப்படுத்தலாம் நிற்குமா? அதுக்கு தான் விளம்பரம்.